தமிழக மக்கள் அனைவருக்கும் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் சக்கரவர்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இந்த முக்தார்ன்றவன் அசிங்கமாக பேசியிருக்கான். இல்லாதது போல் அதெல்லாம் பேசி யார் பேச வைக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்படி பேச வச்சு இப்போ பெரிய ஆள் ஆகணுமா இவனுக்கெல்லாம்? அதாவது ஒரு நேர்மையான வழியில் செல்லக்கூடியவர், உண்மையின் விளிம்பாக இருக்கக்கூடியவர், ஏழைகளுக்கு உதவக்கூடியவர் இப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்லணும்னா அது பெருந்தலைவர் காமராஜர் தான் சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு புறம் சொல்லிக் கொடுக்குறது புறம் அவரை நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பேரை கெடுக்கிறதுக்காகவே இந்த முக்தார்ன்றவ தேவையில்லாமல் இவன் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி, இவன் விளம்பரத்துக்கு வரணும்னு நினச்சி யார் சொல்லி கொடுத்து இந்த தமிழக அரசு இவனை பேசுகிறத பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கள்ள நோட்டு அடித்தாங்கன்றான், கலப்படம் பண்ணாங்கன்றான், என்னெல்லாமோ சொல்கிறானே. இவன் இல்லாத புள்ளாதெல்லாம் சொல்கிறானே. இவனை இந்த தமிழக அரசு அரெஸ்ட் பண்ணுதா, கைது செய்தா? இல்லை. உண்மையாக இன்றைக்கி நடக்கக்கூடிய அவலங்களையும் அட்டுழியங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய ஐயா வரதராஜன் ஐயா அரெஸ்ட் பண்ணுறாங்க. தமிழக அரசினுடைய அனைத்து மக்கள் விரோத போக்கினை எடுத்து சொல்லக்கூடிய சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சவுக்கு சங்கர் என்ன தீவிரவாதியா? வீட்டை கதவை உடைச்சிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன உங்களுக்கு அப்படி விரோதம்னு தெரியல எனக்கு. இவனெல்லாம் விட்டு வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள் ஒரு பேரை கெடுக்கிறதுக்கு பெருந்தலைவர்னாலே அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லி சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பேரை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவனை இல்லாத பிள்ளாலாம் பேச வைக்கிறீங்க இந்த அரசாங்கம். அவனை பாதுகாப்பு கொடுத்து வைக்கிறீங்க. நடக்கிற விஷயத்த சொல்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ கருத்து சுதந்திரமே நாட்டில் இருக்கக்கூடாதா? தெரியாமல் கேட்குறேன். இவ்வளவு அட்டூழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்துக்களுடைய விரோத போக்கான அரசாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை தட்டி கேட்குறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லையா? இந்தியாவில் சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பார்லிமெண்ட்டை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தரையும் மதிக்காமல் ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த அரசு யார் தட்டி கேட்பா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. மக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஓட்டு போட முடியும்? அப்போ 5 வருஷமும் இல்லாத போல சேட்டையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கி போயிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இங்கே தப்பு பண்ணுவான், அங்கே காலில் விழுவான். இங்கே தப்பு பண்ணுவான், அங்கே காலில் விழுவான். உடனே நின்றுடும். எதுக்காக இடி ரைட்டெலாம் வரீங்க போகிறீங்க? எனக்கு புரிய மாட்டேன். எதுக்கு இடி ரைட் வாங்குறீங்க? அங்கே இடியை ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதை வெக்கேட் பண்ண முடியல உங்களால். திரும்ப அங்கே இடி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பொறுப்பு டிஜிபி மேலே எஃப்ஐஆர் எங்கள் அருண்நகர் 888 கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் போட சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. நீ சம்மந்தம் இல்லாமல் கருத்து சொல்கிறவங்களை பூரா அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆளுங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. எல்லா மாநகராட்சியும் ஊழல். மதுரை மாநகராட்சி ஊழல். அவங்க மேயர் என்ன பண்ணாங்க? ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி திமுக அரசு மக்கள் விரோத அரசாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை யார் தான் தட்டி கேட்பா? ஒருத்தன் என்னடான்னா 1/2 அடி சாமி சிலை இருக்க வரைக்கும் இந்துக்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் தமிழிசம் வராதுன்னு ஒருத்தன் சொல்கிறான். இந்து விட்டு வெளியே வாங்க, வெளியே வரலைன்னா அனைவரும் விபச்சாரின் மகன் சொல்கிறான் ஒருத்தன் 100 கோயிலை இடிச்சேன்றான். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கான், 100 கோயிலை இடிச்சேன்னு சொல்கிறான். அவனை கேட்குறதுக்கு நாதி கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான் தமிழின துரோகி, அவன் இவன் அந்த ஆள் இப்படியாக்குன்னு பேசின ஆள் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் செய்கிற
அந்த அவங்களுடைய உரிமையை கேட்குறத இரும்புக்கரம் கொண்டு அடக்கணுமா. வெக்கங்கட்ட பேர் இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து எப்படி பொழைக்கணுமா தெரியாமல் கேட்குறேன். என்ன இது ஒரு கொஞ்சம் கூட அரசியலை வந்து இது விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இது யாருமே மதிக்காத அரசு ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குன்னா கண்டுக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? இது யார் தான் தண்டிப்பாங்க? அப்போ என்ன சர்வாதிகார ஆட்சியாக நடந்துகிட்ருக்கு? என்ன பண்ணுறதுனே தெரியல. மக்கள்கிட்ட அதிகாரம் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் வரணும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பு பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்ருக்குமா? கேட்டால் மக்கள் பார்த்துக்கிடாங்கன்னா என்ன அர்த்தம்? இது எல்லா சேட்டையும் பண்ணுறாங்க. அட்டூழியங்கள் இல்லாத கெட்ட பழக்கம் எல்லாம் வந்து வன்முறை நடக்குது. அவ்வளோ எதிர்ப்பு மக்களுக்கு விரோத சக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு எவ்வளோ பெரிய பெருந்தலைவர் காமராஜரை வந்து இப்படி சொல்கிறான் ஒருத்தன், அவனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் ஒரு கருத்து சொல்கிறவங்க அப்புறம் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து மத்திய அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. கேட்டால் எங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ 356 யூஸ் பண்ணோம்னா அவங்க மேலே இறக்கம் வந்துடும்பாங்க. பிஜேபி உள்ளே வந்துடும் சொன்ன மாதிரி எவன் இப்போ தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் 5 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி தானே? இல்லை உங்களுக்கு அதில் வந்து ஏதாவது ஆதாயம் இருக்கா? என்ன இங்கே தப்பு பண்ணுறான், அங்கே வந்து காலில் விழுந்துக்கிட்டு இருக்கான், உடனே நீங்கள் விட்டுருவீங்க. இடி ரைடே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என்னத்த ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த 2G பெற்றவங்களெல்லாம் எவ்வளோ வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு விடிவு காலமே இல்லை. என்ன நீங்கள்லாம் சட்டத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வெளிநாட்டு கொள்கை மட்டும்தான் ஒழுங்காக இருக்குது. உள்நாட்டு கொள்கை சுத்தமாக சரி கிடையாது. நீதித்துறை ஒருத்தன் மதிக்க மாட்டேக்கான்னு சொன்னால் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தரையும் மதிக்க மாட்டேக்கான், நான் இப்படி தாண்டா இருப்பேன் சர்வாதிகாரின்னு சொன்னால் அவனை யார் தட்டி கேட்க? அப்படியே விட்டு போய்கிட்டே இருக்கவா? என்ன இப்போ வந்து 3-4 மாதம் இருக்குது, மக்கள் தண்டிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஜெயித்த உடனே வந்து அவனுடைய கொடூரமான சுயரூபத்தை காமிச்ச ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகிறது 5 வருஷத்துக்கு? அப்போ யார் தட்டி கேட்பா? என்னமோ பண்ணுங்க. ஒன்றும் அதாவது யாராவது ஒரு ஆள் தப்பு பண்ணவங்க தண்டிக்கணும். தண்டனை கடுமையாக இருந்தால் தான் வந்து குற்றங்கள் குறையும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். தண்டனை இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அசால்ட் ஆகி போயிடும். எதை எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே உள்ள தீர்ப்பை மதிக்க மாட்டேங்கிறாங்க. கவர்னர் மேலே குறை சொல்கிறாங்க. இம்பீச்மெண்ட்டை கொண்டு வர சொல்கிறாங்க வெக்கம் இல்லாமல். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. டாஸ்மாக் ஊழல்ன்றாங்க. டாஸ்மாக் ஊழலில் வந்து உங்களுக்கு அறிக்கை விடுறதுக்கா அமித்ஷா இருக்கார்? உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க தெரியாதா? ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. சரி, இனிமேல் எடுத்து என்ன பண்ண? 3 மாதம் தானே. நானும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே கத்திக்கிட்டு தான் இருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. இதில் அவங்க கேட்குறதுக்கெலாம் அலோடு வேறு பண்ணுறாங்க. என்னத்தை சொல்ல? என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மக்கள் இந்த தடவை தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வழங்குங்க. இந்த முக்தார்ன்றவனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசி தொலையாடா டேய். உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத. தேவையில்லாமல் ஜாதிய வேலைகளுக்கு இழுக்கிற. அவர் நாடாருக்காக 10 பைசா செய்யலை. அவங்க அம்மா வீட்டிலையே கார்பரேஷன் குழாயை வந்து எவன்டா போட்டதுன்னு கேட்டார். மனுஷனை போய்கிட்டு தாறுமாறாக நீ பேசிக்கிட்டீங்கன்னா என்னடா அர்த்தம் உனக்கு? இந்த முக்தார் நல்ல அரசாக இருந்தால் முக்தார் அரெஸ்ட் பண்ணுங்க. அவனுக்கான என்னைக்காக இருந்தாலும் அவனுக்கான தண்டனை உண்டு. அது எப்படி வரும், எந்த வகையில் வரும்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கு உண்டு, பார்த்துக்க. நன்றி, வணக்கம்.